காய் வணக்கம். நான் தான் உங்கள் லெட்ஸ் கோ தமிழ் ராகவன். நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் தம்புள்ளையில் இருக்கக்கூடிய கோல்டன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கிறோம். இது ஒரு பௌத்த விகாரை தான். அந்த விகாரைக்கு தான் வந்திருக்கிறோம். ஒருக்கா சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த விகாரை வந்து பேருக்கேற்றா போல் அந்த தங்க நிற முலாம் பூசி ஆலயம் வந்து மிகவும் நல்ல வடிவாக இருக்கிறது. இதில் வந்து புட்டிஸ் மியூசியமும் ஒன்று இருக்குது. இந்த ஆலய இந்த முதலாவது மாடியில் வந்து மியூசியம் ஒன்று இருக்குதாம். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே தான் வந்து விகாரை ஒன்று இருக்குது. அந்த விகாரையை போவோம். இதுதான் அதுக்குரிய என்ட்ரன்ஸ். இந்த படிகளினூடாக நாங்கள் ஞாபகம் தூரம் போக வேண்டியிருக்கோம். நான் ஏற்கனவே போயிருக்கிறேன். இந்த படியூடாக தான் நாங்கள் அந்த மேலே இருக்கக்கூடிய விகாரைக்கு செல்ல வேண்டும். அந்த விகாரைக்கு போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ஆலயங்களுக்கு நடந்து மேலே போகிறேன்னு சொன்னால் சரியா கரைச்சலான விஷயமாக தான் இருக்குது. இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் மேலே ஒரு குகை கோயில் ஒன்று இருக்குது. புத்தர் வந்து சயன நிலையில் இருக்கிற கோயில் தான். அங்கே வந்து நிறைய புத்தர்கிட்ட சிலைகள் இருக்குது. அந்த கோயிலை தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கோயில்களும் சரியான உயரத்திலான் இருக்குது. நடக்கிறதான் பெரிய விஷயமாக இருக்குது. கைகாலெல்லாம் நோவுது. காலையில் சீரியாக இறங்கிட்டு பிறகு சாப்பிட்டுட்டு இப்போ திரும்பி வந்து இந்த கோயிலுக்கு வந்து மேலே போய் கொண்டிருக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் போயிடுவேன். போயிட்டு உங்களுக்கு அந்த கோயிலின் தன்மையை எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சரி, இவ்வளோ நேரம் வந்து சும்மா கல்லுகள் வந்து பாய்க்கப்பட்டிருந்தது. அதுக்கு மேலே நடந்து வந்தது. அது வந்து காலை வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தது. இப்போ வார இது வந்து கொஞ்சம் படிவாக கட்டியிருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் நடக்கிறது ஈஸியாக இருக்குது. அந்த படியால் தான் போய் கொண்டிருக்கிறேன். இதுதான் அந்த படி. இந்த படியால் தான் போக போகிறோம். எங்கே பார்த்தாலும் இந்த குரங்குகள்லாம் இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கு, விளையாடி கொண்டிருக்கு. ஒரு மாதிரி அரைவாசி தூரத்துக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் போகணும். கடையில் இதில் ஷூவை கலட்டி வைக்கணும். மேலே ஷூவோட போயிடாது. இதில் ஷூவை கலட்டி போட்டு அதில் போய் கும்பிட்டுட்டு பின்னுக்கு தான் வந்து அந்த கோயில் இருக்குது. அதை உங்களுக்கு ஒரு காட்டு. இதுதான் வந்து ஷூ வைக்கிற பிளேஸ். இதில் கொடுத்தா 50 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு பிறகு வந்து எடுப்போம். ஷூ வச்சாச்சு. ஷூ வச்சுட்டு இங்கே அதை நடந்து வரோம். உள்ளுக்கு கேமரா வைக்கிறேன் நினைக்கிறேன். நிப்பாட்டி போட்டு போவோம். இதுக்கு உள்ளுக்கு வந்துட்டோம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் தம்புள்ள பாறை கல்வெட்டு ஒன்று சொல்லுதான். ஆட்சி காலம் வந்து கீர்த்தி ஸ்ரீ நிசங்கமல்ல அரசன் தானம் இந்த ஆண்டிருக்கிறார். கிறிஸ்துக்கு பின் 1180 1198 வரைக்கும். காலம் வந்து 12ஆம் நூற்றாண்டு. எழுத்துக்கள் வந்து மத்திய கால பிராக்மி எழுத்துக்களால் இது எழுதப்பட்டிருக்கான். இந்த கல்வெட்டை வந்து நிசங்க மல்ல அரசினால் ஸ்தாபிக்கப்பட்டதாம். இம்மன்னரால் வந்து பௌத்த சமயத்துக்கும் மக்களுக்கும் நிறைவேற்றப்பட்டுள்ள பணிகள் பற்றிய தகவல்கள் இக்கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த கல்வெட்டு வந்து ஆரம்பத்தில் குறிப்பிடுது. நாங்கள் சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் வந்து ஆலயத்தின் முகப்பு பகுதி. இதுதான் இந்த குகை கோயிலினுடைய வெளிப்புறம். இந்த வெளிப்புறத்தை காட்டிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ளால போவோம். இதுதான் வந்து வெளிப்புறம். இது வந்து 12ஆம் நூற்றாண்டு அளவில் கட்டப்பட்டிருக்காம் இந்த ஆலயம். மேலே வந்து மலை இருக்குது. அது உள்ளுக்குள்ளால குடைஞ்சி தான் இந்த ஆலயம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே வந்து தாமரை வளர்க்குறாங்க. இதில் பூக்கள் எல்லாம் பூத்து நல்ல வடிவாக இருக்குது இந்த குளம். இதுக்குள்ளே உள்ளுக்கு மீன்களும் நீந்துது. உண்மையில் வந்து ஒரு இயற்கை நிரம்பக்கூடிய இடமாக தான் இது இருக்குது. சுற்றி பார்க்கும்போது இருக்குன்னு சொல்லி இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் வந்து ஷோர்ட்ஸ் ஜீன்ஸை மறைக்கிறதுக்காக ஒரு சால்வை ஒன்று கொடுத்துருக்கணும். எனக்கும் அந்த சால்வை ஒன்று தந்திருக்கணும். அதை அணிஞ்சு கொண்டு தான் நாங்கள் உள்ளுக்கு வர வேணும். அந்த சால்வையை அணிஞ்சு கொண்டு எல்லோரும் நிற்கக்கூடிய இதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதான் வந்து இந்த ஆலயத்தின் வெளிப்புற பகுதி. இதை சுற்றி வர மதில் கட்டப்பட்டு வடிவான அலங்கார படத்தலோட இந்த மதில்கள் வந்து கட்டப்பட்டு பராமரிக்கப்படுது. இதுதான் வந்து இந்த ஆலய பகுதி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஞாமன் நீளத்துக்கு வந்து இந்த விகாரை வந்து அமைக்கப்பட்டிருக்குது. பெரிய ஒரு மலை உண்டு. அதை கீழ்ப்பக்கத்தால் குடைஞ்சி தான் இந்த ஆலயத்தை வந்து கட்டியிருக்கிறார்கள். நான் அங்கே ஆரம்பத்தில் இருந்து இந்த தொங்கல் மட்டும் வந்துட்டேன். வெளிப்புறத்தால் உள்புறத்தால் போக போகிறோம். இதில் ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது பின்புறத்தில். அதுக்குள்ளால் போய் முன்பக்கத்தால் வருவோம். ஓகே, இதுதான் வந்து இந்த ஆலயத்தின் தோட்டம். இந்த இதில் முதலாவது குயொண்டுக்குள்ளே வந்து பௌத்த பெருமானுடைய சிலைகள் வந்து எல்லாம் மல்லான முறையில் செதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிற்கிற சிலை, மற்றது இருக்கிற சிலை, அப்படி இதில் வந்து பார்த்திங்கன்னா நாகபாம்பு உண்டு, நிழலுக்குள்ள ஒரு புத்த பெருமான் இருக்கிற மாதிரி ஒரு சிலை உண்டு, அப்படி இருக்குது. இங்கே வந்து ஒன்று சயன சிலையில் பெரிய அளவிலான சிலை உண்டு. சைவ சமயத்திலையும் வந்து கிருஷ்ணன் வந்து இதே மாதிரி இருக்கிற இது உண்டு, அவதாரம் ஒன்று இருக்குது. அதே போல் பௌத்த பெருமானும் ஒரு சயன நிலையில் இருக்கக்கூடிய இந்த சிலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மீட்டர் கிட்ட வேறுமான்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய ஒரு சிலை. ஆதி காலத்தில் 12ஆம் நூற்றாண்டளவில் இந்த சிலையை வந்து திறம்பட செதுக்கி அதை வந்து நல்ல வர்ணம் எல்லாம் தீட்டி வச்சிருக்கிறாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் நிற்கிற சிலை, இருக்கிற சிலை, அப்படி எல்லா வகையான சிலைகளும் இருக்குது. இந்த மேல் பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிற்ப வேலைகளும் வர்ண பூச்சிகளும் நிறைந்த ஒரு நீலண்ட ஒரு கலை வேலைப்பாட்டுக்கு உதாரணமாக இது திகழுதுன்னு சொல்லலாம். இது வந்து 2வது குகை. இதுக்கெல்லாம் வந்திருக்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அளவிலான சிலைகள் வந்து செதுக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு நிறுவப்பட்டிருக்குது. இது ஒரு புத்த விகாரை என்ற அமைப்பில் ஒரு இது உண்டு. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பௌத்த பெருமானுடைய சிலைகள் வந்து பல்வேறுபட்ட நிலைகளில் வந்து செதுக்கப்பட்டு இதுக்குள்ளே வந்து அமைக்கப்பட்டிருக்குது. மேலே நல்லொரு கலை வேலைப்பாடுகளோட பழைய காலத்து வர்ண பூச்சிகளோட இந்த ஆலயம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து 3வது குகைக்குள்ளே வந்திருக்கிறோம். இதில் வந்து நிறைய புத்த சிலைகளும், இதில் ஒரு மன்னன் வந்து புத்தரை வழிபடுற மாதிரியும் ஒரு சிலை ஒன்று வடிவமைக்கப்பட்டிருக்குது. இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கால நிறைய அளவிலான புத்தர் சிலைகள் வந்து பெரிய அளவில், சிறிய அளவில் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவில் வந்து இந்த மலையை வந்து குடைஞ்ச அளவுக்கேற்ப அந்த சிலைகளையும் வந்து பெருசு சின்னன் என்ற ஒழுங்கில் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய நிற்கிற சிலைகளும் வந்து காணப்படுது. அதே போல் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா சரியான வடிவமைப்பில் நல்ல நிறங்கள், வர்ண பூச்சிகள் பூசப்பட்டு நல்ல ஒரு கலை அம்சம் பொருந்திய வகையில் தான் இந்த குகையை வந்து உள்ளுக்கு வந்து குடைஞ்சு உள்ளுக்கு வந்து நிறைய புத்தர் சிலைகளை வந்து நிறுவி இருக்கிறாங்க. இதுவும் வந்து ஒரு பெரிய அளவிலான புத்த சிலை தான். இதுவும் வந்து சயன நிலையில் வடிவமைக்கப்பட்டிருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 15 மீட்டர் அப்படி அந்த அளவு திட்டத்தில் வந்து இதுவும் காணப்படுது. பழைய காலத்திலேயே
ஒளியும் சுத்தியலும் போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி தான் இந்த சிலைகளை வந்து செதுக்கியிருக்கிறாங்க. அந்த காலத்திலே பெரிய அளவில் தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலே இந்த சிலைகள் வந்து மிகவும் நுட்பமாக செதுக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லைட் வசதி ஒன்றும் இல்லை. அந்த சிலைகளுக்கு கீழே வந்து சின்ன சின்ன லைட்டை போட்டு ஒரு வடிவான ஒரு ஒளியை வந்து இந்த சிலைகளுக்கு வந்து வழங்கக்கூடிய மாதிரி வேலைப்பாடுகளை செய்திருக்கிறார்கள்.